இவருக்கு முன்னாடி இப்போ இவருக்கு ஒரிசாவை சேர்ந்த பாண்டேன்னு ஒருத்தரை போட்டிருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட 100 சீட்டு வேணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியதாகவும் அது அதிமுகவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்ததுங்கிறதுக்காக பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்கனவே மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ங்கிற லெவலில் இப்போ பல முறை இது பண்ணதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றார். பிஜேபி சார்பாக இப்போ சொல்கிறது குறைஞ்சபட்சம் 60 சீட்டு வாங்கிக்கிட்டு அதில் இவங்க 45லேருந்து 50 சீட்லையும் 40லேருந்து 45 மீதி 15 ஓபிஎஸ் இவருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற டிடிவி மற்றும் வேறு சிலர் யாராவது வந்தால் கொடுக்கறதுங்கிற மாதிரி. இங்கே தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் திமுக முதல் முறை ஆட்சி பண்ணிட்டு 2வது தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு பார்த்தா ஜெயிச்சதில்லை. அப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்தா மிக மோசமாக தோற்றுருக்கும். 2011 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 சீட்டில் காங்கிரஸ் நின்றுச்சு. ஜெயிச்சது 5 சீட்டு. அந்த 5ல் 3 சீட்டு எங்கன்னா கன்னியாகுமரியில். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. ஸோ காங்கிரஸ் தன்னோட கூட்டணி இல்லாட்டியும் 3ல் 2 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக அலை இருந்தால் அதில் காங்கிரஸ் அடி வாங்கும். இந்த முறை திமுகவுக்கு பெரிய பலமோ திமுகவிற்கு ஆதரவலையோ இல்லை. போன முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. 10 வருஷமாக அதிமுக முதல்ல ஜெயலலிதா, அதன் பிறகு ஸோ இந்த முறை எதிர்ப்பு தான் பெரிதாக காணப்படுகிறதே தவிர அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இபிஎஸ் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பியூஷ் கோயலை பொறுத்தவரை அவர் 50 சீட்டு, பிஜேபி தனியாக 45 சீட்டுக்கு குறையக்கூடாது. இந்த முறை திமுக 35லேருந்து 38% தாண்ட முடியாது. இந்த கூட்டணிகள் அமைக்கணும். இதுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா தேமுதிக இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சீட்டும் சூட்கேஸையும் கேட்கும். ராஜ்யசபா சீட்டையும் கேட்கும், சூட்கேஸையும் கொடுக்கும். இன்றைக்கி தமிழ் ஹிந்துவில் 2 கூட்டணியுமே வேண்டான்னு கழட்டி விட பார்க்குறாங்க. பனையூருக்கு போகலாமான்னு தேமுதிக பார்ப்பதாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தொகுதி பங்கீடு விஷயத்துக்கு பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அழைப்பு கொடுக்கல, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கல. பியூஷ் கோயலோட வருகை எந்த மாதிரியாக இருக்கும்? பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, இவருக்கு முன்னாடி இப்போ இவருக்கு ஒரிசாவை சேர்ந்த பாண்டேன்னு ஒருத்தரை போட்டிருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட 100 சீட்டு வேணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியதாகவும் அது அதிமுகவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்ததுங்கிறதுக்காக பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்கனவே மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருங்கிற லெவலில் சில இதுக்காக இப்போ பல முறை இது பண்ணதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றார். பிஜேபி சார்பாக இப்போ சொல்கிறது குறைஞ்சபட்சம் 60 சீட்டு வாங்கிக்கிட்டு அதில் இவங்க 45லேருந்து 50 சீட்லையும் 40லேருந்து 45 மீதி 15 ஓபிஎஸ் இவருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற டிடிவி மற்றும் வேறு சிலர் யாராவது வந்தால் கொடுக்கறதுங்கிற மாதிரி அவங்க ஐடியாவில் இருக்காங்க. பட் இவங்க 20, 25ன்னு சொல்லிகிட்டு அப்படின்னு அதிமுக தரப்பில் பரப்புகிறாங்க. நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து கணிப்புகள் இது வரைக்கும் பல பேர் எடுத்திருக்காங்க. திமுக ஆதரவு சேனலான சத்தியம் டிவியாக இருக்கட்டும், முதல்ல இவர் ஒன்று எடுத்தார் பாண்டே, 2வது முறை ஒன்று எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜேவிசி ஸ்ரீராம் ஒரு தொகுதியாக எடுக்கிறதுல ஒரு 100 தொகுதி வரைக்கும் முடிச்சிட்டேன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த பார்ட்டினும் போடல. சத்தியம் டிவியும் பாண்டேவும் முதலில் சொன்னதில் திமுக ஒரு 106, 107, அதிமுக 100, 105, ஒரு 2-3 சீட்டு குறைவாக இருக்குது. மீதி உள்ள ஒரு 25 சீட்டு இழுபறின்னாங்க. சரியா? இதுதான் அவங்க 2 பேரும் சொன்னது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒன்று தான் முதல் முறை ஜேவிசி சொன்னார். பட் இப்போ சமீபத்தில் எடுத்ததில் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1வது தொகுதி கும்மிடிப்பூண்டி, 2 திருவள்ளூர்னு அப்படி ஒரு லிஸ்ட்டாக போய் இங்கேருந்து அப்படி சேலம் வழியாக கொங்குக்கு போகும். ஸோ மெயினாக கொங்கு தான் அதிகமாக இருக்குது, மெட்ராஸ் இருக்குது. இந்த 100 சீட்டில் அவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த சர்வே படி கிட்டத்தட்ட 56 இடங்களில் அதிமுக முன்னணியிலும் 26 இடங்களில் திமுகவும் 21 விஜய் முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது அவரும் சொல்கிறாரு. அப்புறம் துக்ளக் சத்யா, துக்ளக் இதயா,
இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீல்டுக்கு போனால் 20லேருந்து 25 விஜய் தாண்டுகிறார் அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு விஜயோடு இதுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சேரலாமா என்று ஒரு முயற்சி நடந்தது. இங்கேருந்து நம்ம லாட்ரி மார்ட்டின் மகன் இது மாப்பிள்ளையும் போய் பார்த்தாரு டெல்லியில். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் காங்கிரஸோடு இணையுங்கள். ஏன்னா திமுகவில் கூட்டணி பிரிந்து காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்தால் திமுக கிட்டத்தட்ட 2011 தேர்தல் மாதிரி முதல் கட்சி அதிமுக, ரெண்டாவது விஜயகாந்த், மூணாவது தான் திமுகன்னு வச்சு அந்த மாதிரி ஒரு நிலை இந்த முறையும் வர முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. இதை காங்கிரஸ் சைட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா அவர்கள் அதாவது 1951லேருந்து கேரளாவில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும். எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் தொடர்ந்து 2வது தடவை ஜெயிச்சதில்லை. முதல் முறையாக 2020 பினராயி விஜயன் ஜெயித்தார். அந்த 2019 அதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க இப்போ 20க்கு 19 ஜெயிச்ச காங்கிரஸை ஆட்சியே இழந்தார். திருப்பி ஜெயிக்கல. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் இப்போ அங்கே பிஜேபி ஒரு 18% ஓட்டுகளை எடுக்குது. அதாவது கேரளாவில் என்னென்னா 53% முஸ்லீம்கள் ப்ளஸ் கிறிஸ்டியன்ஸ். இங்கே நம்ம மைனாரிட்டின்னு சொல்கிறவங்க இரண்டையும் இணைத்தால் மெஜாரிட்டி ஆகிடுறாங்க. ஆனால் சில மாவட்டங்களில் இவங்க அதிகமாக இருப்பாங்க, சில மாவட்டங்களில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. உதாரணமாக வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், இங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா இடுக்கி, கோட்டயம், கொல்லம், எர்ணாகுளம், இங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. பாலக்காடு, கண்ணனூர், இங்கெல்லாம் இந்துஸ் இருக்காங்க. ஸோ இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால இதில் விஜய் ஒரு கிறிஸ்டியன். ஸோ கிறிஸ்டியன்ஸில் பல பேருக்கு வருத்தம் உண்டு. அதாவது பல கிறிஸ்தவ பெண்களை லவ் ஜிஹாத் மூலமாக முஸ்லீம்கள் டெரரிஸ்டாக கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ மதம் மாற்றி இழுத்துக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பிஷப்பே பேசி ஒரு சர்ச்சையை கிளப்பியது. அதன் தொடர்ச்சியாக பல பெரிய கிறிஸ்தவ தலைவர்களும் பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க. உதாரணமாக காங்கிரஸுடைய ஏகே ஆண்டனியுடைய மகன் இப்போ அங்கே இருக்கிறார். ஸோ இதையெல்லாம் பண்ணுறப்ப விஜய் இன்னொன்று, இப்போ விஜய்க்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 100 கோடி 200 கோடி ஒரு படத்துக்கு கலெக்ஷன் ஆகுதுன்னா, கேரளாலையும் ஒரு கடைசியாக வந்த 5-6 படமும் 10 கோடியை தொட்டிருக்கு. அவங்க ஊர்லேயே வருஷத்துக்கு 10 படம் தான் 10 கோடி போகுது. அதில் விஜய் படமும் ஒன்றா இருக்குங்கிறப்ப விஜய்க்கு த்ரூ அவுட் கேரளா உங்களுக்கு ஒரு 2% வருதுன்னா, கேரளாவில் நீங்கள் பார்த்தா எலெக்ஷன் முடிவுகள் எப்பயுமே 2000-3000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிப்பாங்க. ஸோ அவர் ஒரு 2000 கொண்டு வந்தால் அங்கே ஜெயிக்க முடியும். ஸோ இவருக்கு 1-2 சீட்டு கொடுக்கறது, இல்லை சீட்டு கொடுக்கறதோட ஆதரவு இருந்தாலே போதும் அப்படிங்கிறது கேரளாவுடைய லாபமாக பார்க்குறாங்க. கேரளாவிற்கு அங்கே அடுத்த சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லப்படுபவர் கேசி வேணுகோபால் அல்லது ரமேஷ் சென்னிதாலா. இவருடைய முக்கியமான அட்வைசர் ஜெயராம் ரமேஷ். இந்த மூவருமே விஜய் கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் யாரோடு கூட்டணி இருக்கோ காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டு இருந்தது. காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்த என்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சார். திருப்பி அடுத்த முறை பிஜேபியோடு சேர்ந்து இப்பயும் ஆட்சி தொடர்றார். ஸோ இப்போ காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தால் விஜய்க்கு ஒரு 5லேருந்து 10 சீட்டுன்னு இதையோ நெகோஷியேட் பண்ணி கொடுத்து 20 சீட்டில் அவங்க நின்னாங்கன்னா பாண்டிச்சேரியும் பிடிக்க முடியும். இல்லாட்டி மீண்டும் பிஜேபி வேறு ஏதாவது பண்ணி வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் திமுக முதல் முறை ஆட்சி பண்ணிட்டு 2வது தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு பார்த்தா ஜெயிச்சதில்லை. அப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்தால் மிக மோசமாக தோற்றுருக்கும். 2011 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 சீட்டில் காங்கிரஸ் நின்றுச்சு. ஜெயிச்சது 5 சீட்டு. அந்த 5ல் 3 சீட்டு எங்கன்னா கன்னியாகுமரியில். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. ஸோ காங்கிரஸ் தன்னோட கூட்டணி இல்லாட்டியும் 3ல் 2 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக அலை இருந்தால் அதில் காங்கிரஸ் அடி வாங்கும். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இவரோடு ஓரளவுக்கு ராகுல் காந்தியோடு அல்லது அவருடைய உள் சர்க்கிளோடு பேசக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் அடிக்கடின்னு எடுத்தால் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, அப்புறம் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி, இவங்க எல்லாரும் திருநாவுக்கரசர், இவங்க எல்லாரும் விஜயோட போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் நீங்கள் இன்னும் இது அத்தனையும் திமுக உணர்ந்துச்சு. இதனால தான் அந்த மன்னர் பரம்பரையோட இளவரசர் என்ன சொன்னார், கை நம்மை விட்டு போகாதுன்னு ஒரு கல்யாணத்தில் பேசினார். அதற்கு ஒரு 2 நாள் கழித்து ஸ்டாலின் சார் என்ன சொன்னார்,
இது அதுக்கு பேர் என்ன, இது ராகுல் காந்தி என்னிடம் பிரதர் என்று காட்டும் அன்பு எனக்கு புல்லரிக்கிறது, அதை ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ அவங்க எங்களுக்கு டெல்லி எங்களோட அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெல்லியில் அந்த இதுக்கு ஏற்றாப்புல ஓட்சோரியோ இல்லாட்டி இதுக்கு ஏற்றாப்புல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதில் கனிமொழி பக்கத்தில் நின்றுக்கிட்டு எதுக்காக நீங்கள் இவர் பிரவீன் சக்கரவர்த்தியை விஜய்கிட்ட அனுப்புறீங்கன்னு கேட்கறது லைவில் வருது. இங்கிலீஷ் சேனலில் காட்டின ஆடியோவில் அந்த ஏன்னா ராகுல் காந்தியை அவங்க நேரடியாக சந்திக்கல, கிடைச்ச சான்ஸில் விடக்கூடாதுன்னு கனிமொழி பப்ளிக்கில் கேட்குறது அங்கே ஆரம்பத்தில் அது வந்துச்சு. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய ஆதரவோடு தான் சந்தித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறப்போ இன்றைக்கி அவங்க ஆரம்பத்தில் 70 சீட்டு குறையக்கூடாதுன்னாங்க. பட் பீகார் தோற்றதுக்கப்புறம் 70 கொடுக்க மாட்டாங்க, 50 60 கூட வரும்னு நினச்சாங்க. பட் இப்போ கேரளாவில் கிடைத்துள்ள வெற்றிக்கு பிறகு 70 சீட்டு விஜய்கிட்ட கேரளாலையும் ஒரு 10 சீட்டு விஜய்க்கு பாண்டிச்சேரிலையும் கொடுத்துட்டு இதில் தமிழ்நாட்டில் 70, கேரளாவில் ஆதரவு இருந்தால் காங்கிரஸுக்கு பெரிய பலம் கிடைக்கும். இங்கே 70ல் நின்று 8-10 ஜெயிச்சா திமுகவுடையும் அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது நடந்தால் கிறிஸ்டியன் முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டுகள் பெருமளவில் இந்த கூட்டணிக்கு போயிடும். பிஜேபி திமுகவுக்கு 22-23% தனியாகவும் கூட்டணியாக ஒரு 40% வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் மைனாரிட்டிகள் ஓட்டே 8லேருந்து 12% இருக்குது. இந்த 12ல் 10% கிட்டத்தட்ட அங்கே போயிடுச்சுன்னால் திமுக எழுந்திருக்க இயலாது. அந்த நிலையே வரணும்னு தான் பிஜேபி விரும்புகிறது. அதனால தான் விஜயை அவங்க கண்டுக்கல. ஓகே சார், இந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதுபடி தான் இப்போ அந்த மீட்டிங் நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் செய்தி வந்துட்டுருக்கு. அவர் கலந்துக்கலனாலும் அவர் தான் லிஸ்ட்டு கொடுத்துருக்காருல, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் மாத்திரம் இல்லை, பிஜேபி சார்பாக ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம். அதை தவிர சில முக்கியமான ஊர்கள் ஸ்ரீரங்கம், இது ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி கோயில் ஊர்கள்னு அவங்க அதனால் விழுன்னு ஒரு எதிர்பார்ப்பில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் தமிழ் ஹிந்துவில் பார்த்தா மயிலாப்பூரில் கோவை சத்தியன் நிற்பேன்னு கேட்டிருக்காருன்னு வருது. சரி, மயிலாப்பூரில் அதாவது நீங்கள் ஜேவிசி ஸ்ரீராம் எடுத்ததில் பார்த்தா மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி இது 3லையும் தாவேக்கா ஜெயிக்குதுங்கிறார். இங்கெல்லாம் பிஜேபி நின்னால் தாவேக்கா ஜெயிக்க முடியாது சார். இதில் மிக முக்கியமானது எந்த சீட்டில் யார் நிற்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் மெட்ராஸை விட்டு வெளியில் போனீங்கன்னா இந்த பக்கம் வேலூரை நோக்கி இது வாலாஜா, ராணிப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை, ஆற்காடு, காட்பாடின்னு வந்தால் இன்றைக்கி ராணிப்பேட்டில் இவர் காந்தி தோற்கும் நிலையில் இருக்கிறார். இவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னீங்கன்னா காட்பாடியில் மிக நிச்சயமாக துரைமுருகன் தோற்கிறார். இந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு வந்தால் வேலு மிகவும் கஷ்டப்படுது. ஆனால் இந்த சீட்லெல்லாம் இரட்டையிலே நிற்காமல் வேறு யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த வேலையை பணத்துக்காக செய்கிறாங்களா நட்பில் செய்கிறாங்கன்னு தெரியாது. போன முறை இங்கே இதில் திருவள்ளூரில் இது சவுக்கு சங்கர் தன்னுடைய மச்சானை நிற்க வச்சு அதுக்கு அவருக்கு எதிராக அதிமுக நிற்காமல் இவங்களை நிற்க வச்சார். அதுக்கு பேர் தேமுதிகவை நிற்க வச்சார். தமிழ்நாட்டிலே அதிக லீடில் ஜெயிச்சது சசிகாந்த் செந்தில். அவர் தான் தர்மஸ்தலாவில் அந்த ஃபேக் ஆளை வச்சுக்கிட்டு பொய்யை பரப்பினாள். அதுக்கு எந்த கேஸும் போடுறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பலர் திட்டமிட்டு இன்னும் சொல்லப்போனால் போன 2024 தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தால் 18 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 2 பேரை கூட்டினா அதை கெடுத்ததும் திரு சசிகாந்த் செந்திலும் சுனில் கனோலும் 2 பேர் தான் காங்கிரஸுக்கு கர்நாடகா இது சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, 5 மாநில தேர்தல் முடிவுக்கு முன்னாடி நீங்கள் பிஜேபி விட்டு வந்துடுங்க, அப்போ தான் ராகுல் ஏற்றுப்பார், நீங்கள் அதில் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா இது பண்ணுறீங்கன்னு பார்ப்பார்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. ஆனால் 5 மாநிலத்தில் பெரும்பாலும் பிஜேபி தான் ஜெயிச்சிச்சு. அப்போது மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் 3லேயும் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஸோ இதில் இந்த சுனில் கனோலு சவுக் சங்கரை நம்பி வெளியில் வந்து கெட்டு போனது இவர் தான். இப்போ பிரச்சனை என்னென்னா இன்னொன்று பார்க்கணும் சார். சீட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை சீட், குறைஞ்சபட்சம் 45லேருந்து 50 சீட்டில் பிஜேபி போட்டியிட்டால் இன்றைக்கி கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை சார், சென்னை சவுத்தில் ஜெயக்குமாருடைய மகன் 3வது இடத்துக்கு தான் வந்தார் எம்பி எலெக்ஷனில். சென்னை சென்ட்ரலில் கலாநிதி தயாநிதி மாறனுக்கு அடுத்ததாக வந்தது வினோத் செல்வம் பிஜேபி தான். ஸோ 3வது இடத்துக்கு தான் ரொம்ப கம்மியான ஓட்டில் கிட்டத்தட்ட டெபாசிட்டே போச்சுன்னு நினைக்கிறேன் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் ஸோ எங்கெங்கே யார் நிற்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொன்னார்னா, அங்கே 2 பெரிய கூட்டணி சார். இந்த பக்கம் பெரிய கட்சி பிஜேபி, இந்த பக்கம் காங்கிரஸ்.
ஆனால் பிஜேபியோட ஒரு சிவசேனா, பிஜேபியோட ஒரு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார், இந்த பக்கம் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இவருடைய இது. ஆனால் காங்கிரஸும் பிஜேபியும் 125 சீட்டுக்கு குறையக்கூடாது, அதை விட்டுட்டு 3 பேருக்கும் ஈக்குவலாக பிரிக்கிறீங்கன்னு பண்ணிங்கன்னா தோற்றுருவீங்கன்னாரு. பிஜேபி அதை கேட்டு 140 சீட்லேயே ஒன்றுமோ நின்று 127 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் காங்கிரஸ் 95 சீட்டுன்னு சொல்லி அப்புறம் பேரம் பேசி 101 சீட்டில் நின்று 3 கட்சியும் சேர்ந்து 50 சீட்டு கூட ஜெயிக்கல. ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் 25 கோடி கம்யூனிஸ்ட் கட்சி, 15 கோடி கொங்கு மக்கள் கட்சி கொடுத்து சீட்டுகளை குறைச்சி 2019 தேர்தலில் திமுக பண்ணிச்சு. பட் இந்த முறை 2001 2006 தேர்தல் மாதிரி கூட்டணிகளுக்கு விட்டு தரணும். 2001 தேர்தலில் ஜெயலலிதா நின்னதே 134 சீட்டு, அதிமுக ஜெயிச்சது 128. அதே 2006 அதிமுக நின்னது 186, ஜெயிச்சது 63. திமுக நின்னது 127, ஜெயிச்சது 96. ஸோ இந்த முறை திமுகவுக்கு பெரிய பலமோ திமுகவிற்கு ஆதரவலையோ இல்லை. போன முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. 10 வருஷமாக அதிமுக, முதல்ல ஜெயலலிதா, அதன் பிறகு ஸோ இந்த முறை எதிர்ப்பு தான் பெரிதாக காணப்படுகிறதே தவிர அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இபிஎஸ் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பல பகுதி. இப்போ இபிஎஸ் கூட பிஜேபி கூட்டணி அலைன்ஸில் இருக்காங்க சார். அடுத்து கூட்டணியில் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குங்களா இந்த தேமுதிக, பாமக இவங்கெல்லாம்? இல்லை, இது எல்லாமே அடுத்த மாதம் வருகின்ற, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதியோட 6 எம்பிகளுக்கு பதவி முடியுது, ராஜ்யசபா எம்பி. இங்கே எதிர்கட்சியில் வாசனும் நம்ம அதிமுகலேருந்து வேளாங்கண்ணி ஸ்கூலில் தம்பிதுரையும் காலம் முடியுது. இந்த பக்கம் எடுத்திங்கன்னால் வில்சன், இவர் இன்னும் 3 பேருக்கு போகுது, திருச்சி சிவா இன்னும் 2 பேருக்கு போகுது. இப்போ இதில் திமுகவில் ஒரு சீட்டை சிதம்பரத்திற்கு அல்லது தேமுதிகவிற்கு என்பதாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் தேமுதிகவோ இல்லை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அன்புமணியும் கேட்டுட்ருக்கார். பட் அன்புமணிக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, தேமுதிகவிற்கு கொடுக்கல. ஸோ இந்த கூட்டணி பேரத்தில் கண்டிப்பாக தேமுதிக இந்த ராஜ்யசபா ஏன்னா இந்த ஏப்ரல் 2ன்னா எலெக்ஷன் நமக்கு ஏப்ரல் 15 தேதியில் தான் வரும். ஸோ இப்போ இருக்கிற இவங்க தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ ராஜ்யசபா எம்பியை வைத்து கொண்டு தேமுதிக கூட்டணி டிசைட் ஆகும். பாமகவை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் பெரும்பாலும் பிஜேபிக்கு இந்த கூட்டணிக்கு வருவார். அவருக்கு அடுத்த முறை வாய்ப்பு தரேன்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அப்படி தேமுதிக வரலன்னா இந்த முறை கேட்டு வாங்குவாரான்னு தெரியல. ஜி.கே. வாசன் மீண்டும் வேணும்னு கேட்பாரான்னு தெரியாது. அவருக்கு எம்எல்ஏ சீட்டை குறைச்சிட்டு எம்பி கேட்குறாரான்னு தெரியாது. பட் வாய்ப்புகள் கம்மி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா ஏற்கனவே 3 முறை இருந்திருக்காரு. இவருக்கு முன்னால் இருந்த இளங்கோவன் 2 முறைக்கு மேலே கொடுக்கல. ஸோ திருச்சி சிவாவுக்கு கொடுக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. வில்சனுக்கு பதிலாக என்ஆர் இளங்கோவோ, அதாவது யாராவது ஒரு வக்கீலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. என்ஆர் இளங்கோ அவர் சோளிங்கரோ அரக்கோணம் தொகுதியில் எம்எல்ஏக்கு நிற்கலான்னு கேட்குறதாகவும், அப்படி நிற்கிறார்னா வில்சனே தொடர்வார்னு சொல்லப்படுகிறது. ஸோ மீதி 2 சீட்டு யார்? இந்த விஷயங்கள் அங்கே ஓடிட்டுருக்கு. இதில் மதம், ஜாதி எல்லாமே வரும். ஸோ இதுதான் முடிவை டிசைட் பண்ணும். இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் 140 சீட்டில் தான் நிற்கணும். மீதியை பிரித்து கொடுக்கணும். பட் இதில் காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்தால் திமுக காங்கிரஸை உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு இதில் ஒரு பெரிய யூடியூப் எக்ஸ் தளத்தில் போட்டார். அதாவது ஒரு 30 லட்சம் ரூபாயை பெண் நிறுவனம், நம்ம சூப்பர் முதலமைச்சர் மாப்பிள்ளை சார் செலவு பண்ணாராம். எதுக்குன்னா 2 பெண்கள் தங்கள் குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல, விஜயை பக்கத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு பேசின வீடியோவை தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் செலவு பண்ணி 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பண்ணாங்களாம். 2 கோயம்புத்தூர் பக்கத்தில் 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்னைக்கு மாத்திரம் பண்ணாங்களாம். வேற என்டையர் கேரளாவுக்கு 22 லட்சம் கொடுத்து ப்ரமோட் பண்ணாங்களாம். கேரளாவில் விஜய் பலத்தை உடைத்து கேரளா காங்கிரஸ் விஜயோடு சேரணும்னு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ இதை தான் சார் முடிவு பண்ணும். பியூஷ் கோயலை பொறுத்தவரை அவர் 50 சீட்டு, பிஜேபி தனியாக 45 சீட்டுக்கு குறையக்கூடாது. ஏன்னா அவங்க 18% வாங்கினாங்க, இவங்க 21% வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 18ல் ஒரு 4%, 5% குறைச்சிக்கங்க. சரிசமாக பாதி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எம்ஜிஆர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அதாவது பாராளுமன்றத்தில் 2 பங்கு
காங்கிரஸுக்கும் 1/3 சட்டமன்றத்துக்கும் கொடுப்பாங்க. 1/3 234க்கு 75 சீட்டு கிட்ட வரும். அதில் சின்ன கொஞ்சம் ஏதாவது சின்ன கட்சி கொடுத்தாங்கன்னா அவங்க 160 நிற்பாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த ஃபார்முலா. அதாவது உங்களுக்கு 80 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 80 விட்டுருங்க, ஏன்னா எம்ஜிஆரை கலைச்சி வந்தது. 84 எம்ஜிஆர் கூட்டணி ஜெயிச்சுது. இப்போ 89 எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் பிரிஞ்சுருந்தாங்க. 91 ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சுது. 96 திமுக மூப்பனார் காங்கிரஸ் ஜெயிச்சுது. காங்கிரஸ் இந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துச்சு. 2001 இவங்க காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ஸோ 2006 திருப்பியும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து திமுக ஜெயிச்சுது. ஸோ இதுதான் மெத்தட். 2011 காங்கிரஸுடைய இடத்துக்கு பதிலாக பலத்தோடு வந்த விஜயகாந்த். 2016 எல்லாருமே தனித்தனியாக நின்னாங்க. அதுலேயும் இது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 1500 கோடி ரூபாய் வைகோவிற்கும் விஜயகாந்துக்கெல்லாம் கொடுத்து அவங்க பிரித்ததுனால தான் ஜெயித்தாங்க. 2021 திமுக கமலஹாசனுக்கு 200 கோடி, சரத்குமார் ஒரு பெரிய அமௌண்ட்டு, அப்புறம் பாரிவேந்தரை கூப்பிட்டு அவங்க 3 பேரையும் கூட்டணி வச்சு பிரித்ததுனால தான் அவங்க ஜெயித்தாங்க. ஸோ இந்த முறை திமுக 35% 38% தாண்ட முடியாது. பாண்டே கடைசி கணக்குப்படி திமுக கூட்டணி 35, அதிமுக 37ன்னு சொல்கிறார். ஸோ எனவே இந்த கூட்டணிகள் அமைக்கணும். இதுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா தேமுதிக இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சீட்டும் சூட்கேஸையும் கேட்கும், ராஜ்யசபா சீட்டையும் கேட்கும், சூட்கேஸையும் கொடுக்கும். இன்றைக்கி தமிழ் ஹிந்துவில் 2 கூட்டணியுமே வேண்டான்னு கழட்டி விட பார்க்குறாங்க. பனையூருக்கு போகலாமான்னு தேமுதிக பார்ப்பதாக இன்றைக்கி தமிழ் ஹிந்துவில் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல் பயந்ததற்கு மிக்க நன்றி.